நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను వెంకట్ని. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் போட்டு வரோம். உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணும்னா நீங்கள் எதை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக 2 நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறும். நண்பர்களே, இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம கூடூர் சந்தையில் எடுத்த வளர்ப்பு குட்டிகளோட விலை நிலவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். போதிய நேரம் இல்லாதனால இந்த வீடியோவை உடனடியாக என்னால் போட முடியல. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சரியான தகவல்களை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து సపోర్ట్ பண்ணுங்கள் ఫ్రెండ్స్. ఈ వీడియోలో మనం ఏం చూడబోతామంటే లాస్ట్ ఫ్రైడే గూడూరు సంతలో మనం ఎత్తిన పిల్లల గురించి ఈ వీడియోలో చూడబోతాము. ఇంతదాకా మీరు మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి ఆల్ అనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి. ఫ్రెండ్స్, ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో వస్తుంది. తిరుపతి డిస్ట్రిక్ట్లో వచ్చినా కూడా నెల్లూరుకి దగ్గర ఉంది. నెల్లూరు నుంచి చెన్నై పోయే రూట్లో ఒక 40 కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ గూడూరు సంత ఉంది. ఇక్కడ మేకలు మేక పిల్లలు కూడా వస్తాయి. అన్నా కూడా నెల్లూరు జుడిపి పిల్లలు జాస్తిగా వస్తాయి. నెల్లూరు జుడిపి పిల్లలు, గొర్రెలు, విత్తన పొట్టేళ్ళు అన్నీ ఇక్కడికి వస్తాయి. లాస్ట్ ఫ్రైడే అంటే 24/1/2025 శుక్రవారం రోజు చూస్తే గూడూరు సంతలో పిల్లలు దండిగానే వచ్చినాయి. పిల్లలు దండిగా వచ్చినా కూడా రేట్లు జాస్తిగానే ఉన్నాయి. పండగ పోయిన ఫస్ట్ వారం కాబట్టి అందరూ పండగ పోయినాక ఎత్తుకుంటామని చెప్పి వెయిట్ చేస్తూ ఉన్నారు. చాలా మంది వచ్చినారు పిల్లలు ఎత్తేదానికి. కాబట్టి రేట్లు కొంచెం జాస్తిగానే ఉన్నాయి. நண்பர்களே, இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்பதியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூடூர் சந்தை இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் தொலைவில் நெல்லூருக்கு போகிற வழியில் இந்த கூடூர் இருக்குது. இந்த கூடூர் டவுன்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. சந்தைக்கு ஆந்திரா வெள்ளாடுகள் வந்தாலும் கூட நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுகளுக்கு இந்த சந்தை ஃபேமஸ்ஸு. இங்கே வளர்ப்பு குட்டிகள், தாயாடுகள், விதைக்கிடாக்கள் எல்லாமே கிடைக்கும். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் சந்தை ரொம்ப சூடாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். குட்டிகள் நிறையவே வந்தது. ஆனால் வாங்குறவங்களும் அதிகமாக வந்திருந்தாங்க. பண்டகை கழிச்சு முதல் வாரம் அப்படின்றதுனால நிறைய கூட்டம். ஏன்னா எல்லாமே பொங்கல் கழிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்கில் இருந்திருப்பாங்க. ఓ బాబాయ్ నిలబడుకోండి. స్టాండింగ్ 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 ఒక్కరు నయ్యే స్టాండింగ్. திண்டுக்கல்லேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். வழக்கமாக அவர் எடுக்கிறவர் தான். அவருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் தான் இந்த குட்டிகள். மொத்தம் 70 குட்டி. ஜோடி வந்து 18,000 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுத்தோம். மேலே இருக்கிற குட்டிகள்லாம் பெரிய சைஸ் குட்டிகள். கீழே இருக்கிறதுல கூட உள் பக்கம் போட்டது பெரிய சைஸ் குட்டிகள். அது முன்னாடி பக்கம் போட்டது மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டிகள். 70 குட்டிகளில் 50 குட்டிகள் 20 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள். ஒரு 20 குட்டிகள் மட்டும் 15 to 20 கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள். அந்த 50 குட்டிகளுக்காக தான் இந்த 20 குட்டிகளை சேர்த்து வாங்குகிறோம். அந்த 50 குட்டிகள் மட்டும் தனியாக எடுத்தால் 20,000 ரூபாய்க்கு மேலே தான் ஜோடி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு 70 குட்டிகள் தேவை. சின்னதும் பெருசு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம மொத்தமாக எடுத்தோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த 18,000 రూపాయల రేటు கிடைச்சது. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని దిండుకల్ నుంచి వచ్చిన ఒక అతని కోసం మనం జత 18,000 ఎత్తినాము. 50 పిల్లలు యావరేజ్గా 20 కిలోలకు పైకి వస్తాయి. 20 పిల్లలు మాత్రం 20 కిలోలకు లోగా ఉండే పిల్లలు. యావరేజ్గానే ఒక 20 కిలోలకు పైన రావచ్చు. இப்போ நம்ம பார்த்துட்டு இது எல்லாமே நெல்லூர் ரக குட்டிகள். ஜோடி 16,000 ரூபா சொல்லி 14,500க்கு நின்னாங்க. நம்ம 14,000 ரூபாய்க்கு கேட்டோம், தரல. 500 ரூபாயில் இந்த விலை படியில் இது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 16-17 கிலோ இருக்கும். பெரிய సైజ్ కుట్టికలు தான். ఏం చెప్తావు 14 పిల్ల? நம்ம பார்த்துட்டு இருக்குது நெல்லூர் குட்டிகள் தான். எல்லாம் பெரிய சைஸ் குட்டிகள். 20 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள் நிறைய இருக்குது இதில். ஜோடி வந்து 19,800 சொல்லி 19,500 சொன்னாங்க. மேற்கொண்டு பேசியிருந்தால் விலை குறைஞ்சிருக்கும். நம்ம கேட்கல, இந்த కుట్టిகளை వేణాన్ని சொல்லి విట్టుటోం. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని జత 19,500కి చెప్పినారు. 19,800 చెప్పి 19,500కి చెప్పినారు. మనం అడగల ఈ పిల్లలు వద్దనుకొని. అడిగుంటే ఇంకా తగ్గి ఉంటాయి. యావరేజ్గా ఒక 20 కిలోలకు పైన ఉంటాయి పిల్లలు.
இது இந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூட சொல்லுவாங்க, அவ்வளோதான். சாகுடிக்கு எடுத்துக்கும் போతున్నారా? ఎవరికి పోతున్నాయన్న అయ్యా? రవీంద్ర పిల్లలు అయ్యా ఎంత పడినాయ్యా? நண்பர்களே, இந்த குட்டிகளை ஜோடி 12,000 சொல்லி எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க, சேத்துப்பட்டுலேருந்து வந்து எடுத்துருக்காங்களாம். நண்பர்களே, இந்த குட்டிகளை நம்ம நைட்டு கேட்டோம், ஜோடி வந்து 11,000 வரைக்கும் கேட்டோம், அவங்க தரல. அதுக்கு மேலே வேணான்னு சொல்லி நம்ம எடுக்கலை. மேற்கொண்டு 500 வச்சுருந்தா கூட நம்ம எடுத்துருக்கலாம். ரொம்ப சின்ன குட்டிகள் வேணான்னு சொல்லிட்டு பார்ட்டி சொன்னதுனால நம்ம எடுக்கலை. அவருக்கு பார்த்தோன்னா என்ன పిల్ల వ్యాపారానికా? ఎంత పడినాయినా జత? కొంచెం మాకు డిస్టర్బ్ అవుతుంది. జత மட்டும் ఎంత పడినాయని చెప్పి ఇంకేం అడగదు. 13,000. நண்பர்களை, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 13,000 சொல்லி எடுத்திருக்காங்க. பைரெட்டிப்பள்ளியிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. பைரெட்டிப்பள்ளியில் சந்தையில் விற்கிறதுக்காக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேயே 13,000 எடுத்திருக்காங்க. இந்த குட்டிகளும் நம்ம నైట్ கேட்டோம், 12,000 వరకు கேட்டோம், తరల. அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம். ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని జత 13,000 ఎత్తినారంట. బైరెడ్డిపల్లి నుంచి వచ్చి ఎత్తున్నారు. దీనికి ముందు చూసినట్టు కాడికి కొంచెం పెద్ద పిల్లలు 13, 14, 15 కిలోలు రావచ్చు. అదేలే సేనాన్ని బండి. ఇప్పుడు వచ్చినాడు ఆయన బండిదేనా? 6 పిల్లలు వచ్చాయి. లెక్క బండి అట్నే ఎత్తినారా? 40 పిల్లలు. இந்த வண்டியிலேருந்து 40 குட்டி எடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய இருக்குது. அதுலேருந்து ஒரு 40 குட்டி மட்டும். ஜோடி 13,000. మీరేం చూస్తూనే ఉన్నారా? ఇంకా సెట్ అవ్వలేదు మీకా? இந்த குட்டிகள் எல்லாமே பெரிய சைஸ் குட்டிகள், 20 to 25 கிலோ வர குட்டிகள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா 15 இருக்கிற குட்டிகள். ஜோடி 12, 13, 13,500 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி குட்டிகள் எல்லாமே ஜோடி 20 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போ இந்த குட்டிகளை ஜோடி 22,000 எடுத்திருக்காங்க. இது 20 to 25 கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள். ஆனால் 15, 16, 17 இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் குட்டிகள் அவ்வளோவா சந்தைக்கு வரல. அதாவது இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மீடியம் சைஸ் குட்டிகள் வரல. ஆனால் கேட்குறவங்க எல்லாமே 15 கிலோவுக்கு மேலே 15, 16, 17 அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. அந்த குட்டிகள் வரல. நெல்லூர் ரகத்தில் அந்த குட்டிகள் வருது. ஆனால் ஒங்கோல் ரகத்தில் வரல. ஒங்கோல் மட்டும்தான் வேணும் அப்படின்றவங்க 15, 14, 13 அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. அப்படி இல்லைனா 20 கிலோ லைவ் வெயிட் ஆவரேஜாக வரக்கூடிய குட்டிகள் அல்லது 20 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகளை பிளான் பண்ணிங்க, இங்கே எடுக்க முடியும். மீடியம் சைஸ் குட்டிகள் 1, 2 பேட்ச் தான் வருது. அதுவும் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் இந்த மாதிரி குட்டிகளை நம்ம ஹைப்ரிட் குட்டிகள்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லா வளரும் இந்த குட்டிகள். வெயிட் கெயின் பார்த்திங்கன்னா 7 கிலோ 8 கிலோ வரைக்கும் கூட வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த குட்டிகள் இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஃபீடை பொறுத்து தான் வெயிட் கெயின் அப்படின்றது இருக்கும். அதனால தான் நம்ம டிடி கேட்டல் ஃபீடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறது. நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மினரல் மிக்சர், ப்ரோபயோட்டிக்கு, கால்சியம் டானிக் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. சப்ளிமெண்ட் செலவும் உங்களுக்கு மிச்சம். இது இல்லாமல் டிடி கேட்டல் ஃபீட் என் அப்படின்ற பேரில் லோ காஸ்ட்டில் ஃபீடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 40 கிலோ கொண்ட மூட்டை 960 ரூபாய்க்கு வருது. கேஜி உங்களுக்கு 24 ரூபாய்க்கு கிடைக்கும். எதுலேயும் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆடு வளர்ப்பு தொழிலை நீங்கள் லாபகரமாக செய்கிறதுக்கு இந்த ஃபீடு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு தகவல்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா కాల్ பண்ணுங்கள். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు యావరేజ్గా 20 కిలోకి పైన లైవ్ వెయిట్ ఉంటాయి. జత 22,000 అని అమ్మినారంట.
நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகளை ஜோடி 20,000 ரூபான்னு சொல்லி எடுத்திருக்காங்க. சித்தூர் பக்கத்தில் ஏதோ ஒரு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வாங்கிட்டு போயிட்டு அங்கே விற்கிறதுக்காக. நம்ம இங்கேயே ரேட்டு கூடன்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே வாங்கிட்டு போயிட்டு வேறு இடத்துல விற்கிறாங்க. ஆனால் இந்த குட்டிகள் கூட 20லேருந்து 25 కిలోக்குள்ளே ఆవరేజ్ వரும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు యావరేజ్గా 20 నుంచి 25లోగా లైవ్ వెయిట్ రావచ్చు. జత 20,000 అని చెప్పి ఎత్తినారంట. చిత్తూరు పక్కన ఏదో ఒక సంతకు ఎత్తుకొని పోతున్నారు. ఈయనండి తీసుకొని పోయి ఆడమ్మేదానికి. ஒருத்தர் இந்த மாதிரி ஹைப்ரிட் குட்டிகளை ஒரு 200 குட்டிகள் பக்கம் வச்சுருந்தாரு. நம்ம லைவ் வெயிட்டு கேட்டோம். 450 ரூபான்னு சொன்னால் மொத்த குட்டிகளே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் இந்த குட்டிகள் நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு 2 நாள் ஆகிடுச்சு. இந்த 2 நாளில் அது வந்து சரியாக தீனி இல்லாமல் இழைச்சிருக்கு. இந்த டைமில் நாங்கள் லைவ் வெயிட்டு கொடுத்தா செட் ஆகாது, நீங்கள் வேணும்னா வாங்க, நான் உங்கள் வீட்டாண்ட எடை போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கொண்டு வந்து வீட்டாண்ட 2 நாள் வச்சு மேய்க்கும் போது அது தெளிவாகிடும். அந்த டைமில் வேணால் நம்ம எடை போட்டுக்கலாம், நீங்கள் காலைல வந்து கூட எடை போட்டுங்க, அப்போ பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். வியாபாரம் చేసుకున్నావులా? వ్యాపారం మా వ్యాపారం. பைரேட்டிப்பள்ளி அங்கே போகுது. இங்கேருந்து அங்கே வேறு சந்தை பைரேட்டிப்பள்ளின்ட்டு இன்னொரு சந்தை இருக்குது, அங்கே போகுது ஜோடி. జారిపోయిన పిల్లలు నాకు మెరుగులు లేవన్నా, నడుముచి బండిలో పట్టుకు ఇంకెట్ట అట్టదా చెప్తారు వాళ్ళ వ్యాపారం చేసేవాళ్ళు వాళ్ళ మండి నువ్వు చెప్పు. ఇదే గూడూరు సంత, ఇది ఎన్నో మండి నువ్వు చెప్పు. గూడూరు, ఇంకా గూడూరు అంటే ఏడని అడిగే వాళ్ళు ఉండారు. గూడూరు సంత ఏడుండదు అని అడిగే వాళ్ళు కూడా ఉండారు. ఇంకా నువ్వేమంటే మీకేమో దీనివల్ల చెప్పరు మరి చెప్తున్నావు. 10 మంది అనేది 20 మంది వస్తుంది వ్యాపాரம். 20,000 ரூபாயும் சார், அதானே கேட்டுனுக்கிறேன் நான். அவர் வீடியோவில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே எங்களுக்கு கொடுக்குறவங்க அதிகமாக விலை சொல்கிறாங்க, அதனால அப்படி சொன்னான்றார். ஜோடி 20,000 கொடுத்துக்கிறார். என்னடா அது 14னா எப்படின்ட்டு அவர் உங்கள் கூட வந்தவர். நல்லா இருக்குதாண்ணா 20. ஆட்டுக்காரங்க வந்து ரேட்டு கூட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் ஒரு 18 கிலோ 19 கிலோ வரும். அவங்க ஜோடியே 18,000 ரூபா சொன்னாங்க. நம்ம வந்து 15,000 రూపాయకి கேட்டோம், తరలే. இந்த కుట్టికలో நம்ம எடுக்கலை. ఈ పిల్లలు 20 కిలోలు లోగా వచ్చును. 18 19 కిలోలు రావచ్చు. జత 18,000 చెప్పినారు. మనం 15,000కి అడిగినాము, వాళ్ళు ఇవ్వలేదు. நண்பர்களை, இந்த குட்டிகள் தான் இன்றைக்கி சந்தைக்கு வந்ததில் டாப் ரேட்டில் போச்சு. ஜோடி 27,800 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இன்னொருத்தர் வாங்கி அங்கேயே வச்சுருக்காரு. அதில் 1 2 தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் இதை விட கூடுதலான ரேட்டுக்கு வச்சு அவர் கொடுத்துட்ருக்காரு. இது எல்லாமே நம்ம முன்னாடி காட்டின அந்த குவாலிட்டியில், அதாவது அந்த ஹைப்ரிட் குட்டிகளில் சேர்ந்தது தான். ஆனால் கலரு, இந்த லென்த்து, இடுப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 30 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் நிறைய இருக்குது இதில். இந்த குட்டிகள் ஹெவி சைஸ் வரும். ப்ரீடிங் பர்பஸ்க்காக இதிலேருந்து குட்டிகள் எடுப்பாங்க. விதைக்கிடாக்கள் விற்கிறவங்க கூட வந்து இந்த குட்டிகளை பார்த்துட்டு இருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. நான் ரேட்டு படியல. இதுலேருந்து குட்டிகள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க குவாலிட்டியாக வளர்த்து 50,000 60,000ன்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஆனால் எல்லாமே கிடையாது, அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டி இருக்கிறது மட்டும்தான் எடுப்பாங்க. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు జత 27,800కి సేల్ అయినాయి. లైవ్ వెయిట్ ప్రకారం చూస్తే 30 కిలోకి పైన అయ్యే పిల్లలు జాస్తిగా ఉండేది ఇంట్లో.